ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெளி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம கோலங்கள் மட்டும் இல்லாமல் மலரும் நினைவுகளை பற்றியும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் ரொம்ப சின்ன வயசில் நான் படித்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். நம்ம நேற்று பார்த்தோம். விக்ரமாதித்தன் கதையில் ஃபஸ்ட்டு நம்ம வேதாளத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வேதாளம் பேர் புட்பதத்தனும் அவங்களோட மனைவி தேவதத்தைன்னும் பார்த்தோம் இல்லையா? அவங்க கைலாயம் போனாங்க. அங்கே போயிட்டு சிவனோட சாபத்தினால அவங்க சாபம் விடாமல் எச்சரித்து அனுப்புனாங்க. அந்த சிவனோட தேவ சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டதுனால. நேற்று கேட்டதுங்கன்னா தெரியும், இல்லாட்டி நீங்கள் போய் பாருங்கள். அப்படி அவன் இந்த சீக்ரெட் சிவன் பார்வதி தேவிகிட்ட சொன்ன அந்த தேவ ரகசியத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இருந்தாலும் பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க, எந்த ரகசியத்தையும் அவங்களால மனசில் வச்சுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ புட்பதத்தனுக்கும் என்ன பண்ணுறது, மனசில் அதை யார்கிட்டையாச்சும் இறக்கி வைக்கணும். அந்த மனசுக்குள்ளேயே வச்சு அவனால் புழுங்கிட்டு அவனால் ஃப்ரீயாகவே நிம்மதியாகவே இருக்க முடியல. இதை அவனோட மனைவி தேவதத்தை கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க வாய் விட்டு கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு. ஒரு கட்டத்தில் அவன் தாங்க முடியாமல் என்ன சொல்லிட்டான்னா, இந்த ரகசியத்தை தேவ ரகசியம், அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிகிட்ட சொன்னாங்கள்ல தேவ ரகசியம், அந்த ரகசியத்தை அவங்க மனைவிகிட்ட சொல்லிட்டான். சொன்னது தான் தாமதம். சிவனுக்கு தெரியாமல் இருக்குங்களா? சிவனுக்கு உடனே அது தெரிஞ்சிருச்சு. உடனே அவருக்கு பயங்கர கோபம் சாபம் விட்டுட்டார். என்ன சாபம் விட்டார் அப்படின்னா, சிவபெருமான் அந்த புட்பதத்தன் அந்த ரகசியத்தை அந்த தேவதத்தைகிட்ட சொன்னதுனால, நீ உன்னோட வாழ்நாள் பூரா சுடுகாட்டில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக்கிட்டே இருப்ப, நீ வேதாளமாக மாறிடுவ. மாறி நீ அந்த முருங்கை மரத்தில் உன்னோட வாழ்நாள் பூரா தொங்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் ஒரு சின்ன ரகசியத்தை கூட உன்னால் வச்சுக்க பாதுகாக்க முடியல. அதனால் அதுக்கு தண்டனையை நீ எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே உன்னோட வாழ்நாளை நீ போக்குற மாதிரி நான் உனக்கு சாபம் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முருங்கை மரத்தில் வேதாளமாக நீ தலைகீழ தொங்கிட்டு இருப்ப, நீ கேள்வி கேட்டே உன்னோட வாழ்நாள் பூரா நீ இப்படி தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தேவதத்தை இருக்கிறாங்க இல்லையா, இந்த தேவ ரகசியத்தை நீ கேட்டதுனால நீ இரவு நேரத்தில் காட்டுக்குள்ளே நடு ராத்திரியில் இரவு நேரத்தில் என்ன பண்ணா, வீணை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். வீணை வாசித்து நீ மற்றவங்களோட தூக்கத்தையெல்லாம் நீ கெடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தேவதத்தைக்கும் சாபம் விட்டுட்டாங்க. இப்போ சொன்னவருக்கும் சாபம், கேட்டவருக்கும் சாபம். எப்போவுமே சொல்லுவாங்க நம்மள்கிட்டையே, நம்ம ஒரு ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளாலேயே அதை சீக்ரெட்டாக வச்சுக்க முடியல. நம்ம அதை போய் மற்றவங்கள்ட்ட சொன்னால் அவங்க எப்படி வச்சுப்பாங்க சொல்லுங்கள்? நம்மளை பற்றி நம்மளே சீக்ரெட்டாக வச்சுக்க முடியாட்டியும் மற்றவங்க மட்டும் எப்படி வச்சுக்கணும்னு நம்ம நம்ப முடியும்? நம்மளால் வச்சுக்க முடியாமல் தானே மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். அப்போ எந்த தைரியத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லலாம்? அவங்க எப்படி சேஃப்டியாக வச்சுப்பாங்கன்னு நம்ம நம்ப முடியும்? அது மாதிரி தாங்க. இப்போ 2 பேருக்கும் சாபம் இவர் புட்பதத்தன் வேதாளமாக முருங்கை மரத்தில் தொங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் தேவதத்தை என்ன பண்ணாங்கன்னா, வீணை வாசிக்கிற இரவு நேரத்தில் வீணை வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு சாபம் வந்துருச்சு. இப்படி இருந்திருக்கும் போது இப்படி பல ஆண்டு காலம் இப்படி புட்பதத்தன் வேதாளமாக தொங்கிட்டு தலைகீழ தொங்கிட்டே இருக்கிற முருங்கை மரத்தில். அப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் வர்றாரு. முனிவர்னால் ஒரு அரக்க குணம் படைத்த முனிவர். அவருக்கு இந்த உலகத்தையெல்லாம் ஆளணும்னு ஒரு ஆசை. நம்ம தான் தலைவராக இருந்து இந்த உலகத்தையெல்லாம் ஆளணும் அப்படின்னு சொல்லி. அதனால் ரொம்ப நாளாக அவர் தவம் இருக்கிறாரு. ரொம்ப நாளாக காளி தேவியை வேண்டி தவம் இருக்கிறாரு அந்த முனிவர். அந்த முனிவர் அப்போ காளி தேவி நேரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முனிவர்கிட்ட, நீ 1000 அரசர்களை எனக்கு பலி கொடுத்தீன்னா நீ உன்னோட ஆசை நிறைவேறும், நீ இந்த உலகத்தையெல்லாம் ஆளலாம் அப்படின்னு முனிவர்கிட்ட சொல்கிறாரு. ஆசை யாரை தாங்க விட்டுச்சு? உடனே முனிவருக்கு இந்த ஆசை எல்லா அரசர்களையும் போய் பார்த்து இல்லாதது பொல்லாதது ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போய் 999 அரசர்களை பலி கொடுத்துட்டாரு காளி தேவிக்கு. இன்னும் ஒரே ஒரு அரக்கர் மட்டும்தான் மீதம். அது யாருன்னு நாளைக்கு பார்க்கலாங்க. மறக்காமல் நாளைக்கு பாருங்கள்.